நீ ரவி, நீ போதையில் இருக்கிறதுனால உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன், அப்போ உனக்கு நல்லா புரியும். ஐயோ ஆளை விடுறா, இந்த கதையை கேட்கவே நான் விரும்பல. இப்படியே ஓட போனா எனக்கு மயக்கமே வந்துடும்டா சாமி. இப்போ சொல்லு, உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்லை என் ஃப்ரெண்டோட பிரச்சனை பெரிய ஐயோ பிரச்சனை? சாமி, ஏப்பா விடுப்பா, எனக்கு என் பிரச்சனையும் மறந்து போச்சுப்பா. அம்மா, யாருங்க? வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டாங்களா, சுசிலாமா அனுப்பி வச்சாங்க. நான் தான் பக்கத்து வீட்டுல சொல்லியிருந்தேன், உள்ளவாமா. அம்மா, சமையல் வேலையில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டுக்குங்க. நல்லாவே இருக்குமா, 10 வருஷமா அந்த வேலை தான் பாக்குறேன். சமைக்கிறது, வீட்டு வேலை எல்லாமே நல்லா பாப்பேன். அப்படியா? என்னென்ன சமைக்க தெரியும் உனக்கு? எல்லாமே செய்வேம்மா, சைவம் அசைவம் எல்லாமே செய்வேன். எல்லா ஒரு சமையலும் எனக்கு அத்துப்படி. நீங்க எது கேட்டாலும் இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சிருவேன். எப்படிங்கிறதுக்குள்ள? உடனே செஞ்சிருவேங்க ஐயா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னது கண்டிஷனா? இப்பெல்லாம் வேலைக்கு வரவங்க எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. என்ன உன் கண்டிஷன்? நான் சமைக்கும் போது கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாது, என்ன ஃப்ரீயா விட்டுறணும். அப்புறம்? அம்மா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் நின்னுட்டு இருக்கேன். இப்படி குனிஞ்சு பார்த்தே பேசுறது எனக்கு கழுத்து வலிக்குதுமா. ஒண்ணு நீங்க நில்லுங்க, இல்லைன்னா நான் உட்கார்றேன். இப்படி வந்து உட்காருங்க. இரு நான் நிக்கிறேன். அந்த உடனே அம்மாவே நிக்க வச்சிருச்சு. ரொம்ப அடாவடியான அவங்க இருக்கும் போலடா. வேற என்ன கண்டிஷன்? எந்த வேலை சொன்னாலும் பம்பரமா செஞ்சிருவாமா. ஆனா நான் ஒரு நாளைக்கு 5 காப்பி குடிப்பேன். அதனால மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து 2 லிட்டர் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. என் மண்டாட்டி ஒரு வேளை காஃபி குடிச்சாலே அம்மாவுக்கு பிடிக்காது. இவங்க 5 வேளை குடிப்பாங்களாம். நான் 5 வேளை காப்பி குடிப்பேம்மா, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த காப்பியை நாங்க தான் போட்டு தரணுமா? காப்பி போட ஆள் இல்லைன்னா உன்னையே வேலைக்கு சேர்க்கிறோம், நீ ஓவரா கண்டிஷன் போடுற. அம்மா, இது சமையல் பண்ற கைமா, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க. மனோஜ், நீரு சரி, நீ வேலைக்கு என்ன எதிர்பார்க்கற? நான் என்னம்மா காரு பங்களாவா கேட்க போறேன்? சம்பளம் தான். அதான் எவ்வளவு எதிர்பார்க்கற? 3 வேளை சமைக்கிறதுக்கு மினிமம் 10,000. எத்தனை பேருக்கு சமைக்கணுங்கிறத பொறுத்து பேசிக்கலாம். ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் ஆள் கணக்கெல்லாம் வேற சொல்ற. இப்பெல்லாம் அப்படிதாம்மா. அப்புறம் ஒரு கண்டிஷன். நான் கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். ஐடி எம்ப்ளாயாவா? சமைக்கிற எம்ப்ளாயா தான். அங்க இருக்கிற சட்டத்திட்டம் எல்லாம் எனக்கு பழகி போச்சு. சனி ஞாயிறு நான் வேலைக்கு வரமாட்டேன். ஓ, கார்ப்பரேட் ரூல்ஸா? 2 நாள் ரெஸ்ட். ரெஸ்டா? என் மண்டாட்டி மீன் அந்த வீட்டில் 24 மணி நேரமும் வேலை செய்வா. நடு ராத்திரியில எங்க அம்மா சத்தம் கேட்டா கூட போய் என்ன ஏதுன்னு கேட்பா. அதெல்லாம் அம்மாவுக்கு மறந்து போச்சு போல. சரி, வீட்டில் இருக்கவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. வேலைக்கு வரவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குதானே செய்யும். சும்மா இருடா.